காமன் மேன் ஷோல நடக்குது இல்லையா, அதை பத்தி மட்டும் தானே நீங்க பேசணும். என்ன வந்து அதையெல்லாம் தாண்டி பேசுறாங்கன்னு சொல்லி என்ன சொன்னீங்க தானே. அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க என்ன முனியம்மா மாதிரியா? அப்படியே அப்பட்டமா நீங்க இன்னொரு முனியம்மா மாதிரி நடந்துக்கிறீங்களே. இப்ப முனியம்மா எப்படி அவங்க ஒரு குடும்ப பெண் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பெண்ணை வந்து எதுவுமே தப்பா பேசக்கூடாது, ஆனா அந்த குடும்ப பெண்ணு மத்தவங்களை தப்பா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி மிஸ்டர் சொம்பு தூக்கி தம்பி நீங்க நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காமன் மேன் ஷோவில் இருக்கிறது, பிக் பாஸ் ஷோவில் இருக்கிறது மட்டும்தான் பேசணும். அதை விட்டுட்டு முனியம்மா அவங்களை பத்தி என்னென்ன விஷயம் இருக்குது அதையெல்லாம் நாங்க பேசக்கூடாது. அப்படிலாம் பேசினா அது வன்மம். ஆனா நீங்க பேசலாம். கரெக்டா தம்பி? அப்ப நீங்க பேசினா கரெக்ட், நாங்க பேசினா தப்பா? என்ன தம்பி நீங்க இப்படிமா முனியம்மாவுக்கு சொம்பு தூக்குவீங்க? நான்லாம் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் என்னை விட நீங்களாம் ரொம்ப மேல போயிருக்கீங்க. நான்லாம் உங்களை எல்லாம் பார்த்து பரவாயில்ல அந்த தம்பி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நினைப்பு அந்த மதிப்பு நீங்க தக்க வச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். முனியம்மா எக்ஸ்போஸ்டு அப்படின்னு மிஸ்டர் சொம்பு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து முனியம்மா அவங்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. நீங்கள் போய் எதுன்னு மிஸ்டர் சொம்பு அப்படின்னு தேடி பார்த்துடாதீங்க, ஏன்னா அது அப்படி ஒரு சேனலே கிடையாது. நான் வந்து அவர் வந்து நேரடியாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி மிஸ்டர் சொம்பு தூக்கி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி என்னை பற்றி அவர் பேசியிருந்தார். இந்த மாதிரி பல பேர் வந்து பயங்கரமாக முனியம்மாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. முனியம்மா வந்து வெள்ளந்தி கிடையாது, வெகுளி கிடையாது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் தான் வெள்ளந்தி அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோக்கள் பேசிட்டு நான் என்னெல்லாம் வார்த்தைகள் பேசணும் அந்த வார்த்தையெல்லாம் அந்த மிஸ்டர் சொம்பு அந்த தம்பி பேசியிருக்காப்புல. பேசுகிறப்ப என்னென்னா என்னை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல பல பேர் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தா பல பேர் மாதிரியா தெரியுது எங்கள் தம்பி. இப்போ உங்களை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. முனியம்மாவும் மிஸ்டர் சொம்பா இருக்கிற தம்பி நீங்களும் ஒன்றா. நீங்கள் பேசுனதுனால நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் நேரடியாக என்னை பற்றி சொல்லியிருந்தீங்க, என்னுடைய சேனல் பேர் சொல்லியிருந்தீங்கன்னா நானும் உங்கள் சேனல் பேர் சொல்லியிருந்திருக்கலாம். தம்பி நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து 4 வருஷமாக வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா நானும் 4 வருஷமாக ரிவ்யூ பண்ணுறேன். இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சது தான், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து யாருக்கும் சொம்பு தூக்குற ஆளும் கிடையாது, ஜாலரை தட்டுற ஆளும் கிடையாது. கஷ்டப்பட்டு கிராமத்திலிருந்து வர்ற ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சவனா. ஆனால் நேர்மையாக இல்லாமல் ஊர் மக்களை ஏமாற்றிட்டு வெள்ளந்தி மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய வன்மம். வந்து 2.5 வருஷமாக வந்து யூடியூப் சேனலை வந்து முழுக்க முனியம்மாவுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி நன்றி விசுவாசமே இல்லாமல் நன்றி மறந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு அது காரணம் கிடையாது தம்பி. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தது நன்றி மறந்துட்டு போகிறது கூட தப்பு இல்லை. உங்களை வந்து விட்டா யோசிச்சு பாருங்க தம்பி. அப்படி வந்து விடுற அளவுக்கு வந்து வீட்டுக்காரரும் முனியம்மாவும் வந்து நைட்டில் வந்து அடிச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்க்குறோம். அதை நம்ம வந்து பேசுகிறோம். ஒரு 2 வருஷமாக ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க. யூடியூப்னே என்னன்னே தெரியாது, பணங்காசு செய்கிற உதவியை விட ஒருத்தருக்கு அறியாமல் விஷயத்தை போக்கி உதவி செய்கிற அந்த விஷயத்தை மறந்துட்டு இருக்கிற முனியம்மா வந்து நன்றி விசுவாசமே இல்லாதவங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஜால்ரா தட்டி முனியம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன வந்து நீங்கள் மறைமுகமாக சொல்லி இவ்வளோ வன்மமா அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தீங்க. இந்த சேனல் நான் புதுசாக ஆரம்பிச்சது தம்பி. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தே நான் 8 வருஷமாக யூடியூப் சேனலில் இருக்கேன். ஓகேவா? சரி, அதை விட்டுருங்க. நான் வந்து உங்களை மாதிரி ஜால்ரா தட்டிகிட்டு இருந்தேன்னா நானும் பெரிய சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கேன். எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் வந்து முனியம்மாவுக்கு கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்கள பற்றின உண்மைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. அதில் நீங்கள் சொல்கிறீங்க அந்த வீடியோவில், இப்போ நானெல்லாம் எப்படி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, மிஸ்டர் சொம்புதிக்கு சொல்கிறார். அவர் எப்படி இருப்பாரா, பிக் பாஸில் வந்து அந்த ஷோவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன நடக்குது, அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து பேசுவார். அதில் நிறை குறை அங்கே வந்து ஏழை பணக்காரங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாரா. பிக் பாஸ் ஷோவுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் பேசிட்டு விட்டுருவார். பிக் பாஸ் ஷோ விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு இந்த மிஸ்டர் சொம்புதிக்கு இருந்துருவாராம். அப்படி வந்து அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? நம்ம வந்து பிக் பாஸ் ஷோவில் என்ன நடக்குதோ உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேசுவேன், அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டா பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன இந்த மிஸ்டர் சொம்புதுக்கி அந்த தம்பி இப்போ திடீர்னு முனியம்மா வந்து அவங்க நைட்டுக்கு உடையோட வந்தாங்க இல்லைங்களா அந்த காமன் மேன் ஷோவுக்கு, அவங்கள பற்றி ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க மாதிரி ஒரு பொண்ணே வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு தம்பி நீங்கள் தான் மிஸ்டர் சொம்புதுக்கு தம்பி, நீங்கள் தான் முனியம்மா வந்து எக்ஸ்போஸ்டு அப்படின்னு வீடியோ போட்டிருக்கீங்க. நான் அதுக்கு முன்னாடி இருந்தே முனியம்மாவை பற்றி நம்ம போட்டுட்ருக்கு. இப்போ நீங்கள் யார் சொல்லுங்கள்? பிக் பாஸ் ஷோவில் இருக்கிற விஷயத்தை தானே பேசணும். இப்போ காமன் மேன் ஷோவில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தானே தம்பி நீங்கள் பேசணும் மிஸ்டர் சொம்புதுக்கி தம்பி. இப்போ காமன் மேன் ஷோவை விட்டு வந்தாச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு, முனியம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க அங்கே என்ன பேசுனா என்ன பண்ண என்ன உங்களுக்கு என்ன? ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பேசாத ஆள் தானே, அவ்வளோ நல்லவர் தானே தம்பி நீங்கள்.
மிஸ்டர் சொம்புதுக்கி தம்பி. நீங்கள் ஷோவில் நடக்கிறது, காமன் மேன் ஷோவில் நடக்குது இல்லையா, அதை பற்றி மட்டும்தானே நீங்கள் பேசணும். என்ன வந்து அதையெல்லாம் தாண்டி பேசுகிறாங்கன்னு சொல்லி என்ன சொன்னீங்க தானே. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் என்ன முனியம்மா மாதிரியா? அப்படியே அப்பட்டமாக நீங்கள் இன்னொரு முனியம்மா மாதிரி நடந்துக்கிறீங்களே. முனியம்மா தான் வந்து சொன்னாங்க அந்த காமன் மேன் ஷோவில் இருக்கிறப்போ, அவங்க ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க, ஏய் ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து பேசுவீங்களே அப்படி ஓடி போயிட்டீங்களான்னு வந்து யாரோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அல்லது ஊரில் யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, அது என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ முனியம்மா வந்து சொல்கிறாங்க, ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து நீங்கள் இப்படியா பேசுவீங்க அப்படின்னு. ஒரு குடும்ப பெண்ணை ஓடிட்டியா அப்படின்னு ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் தப்பு தாங்க. கரெக்டாக ஒரு குடும்ப பெண்ணை மற்றவங்க தப்பாகவும் கேவலமாகவும் அருவறுப்பாகவும் பேசுறது எவ்வளோ தப்போ, அதே மாதிரி ரொம்ப குடும்ப பெண்ணாக இருக்கிற முனியம்மாவும் அருவறுக்கத்தக்க மாதிரி அசிங்கமாக கேவலமாக பேசுறது தப்பு தானே அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா, இந்த மிஸ்டர் சொம்புதுக்கி தம்பி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வன்மம் அந்த மாதிரி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் முன்னேறி போகிறாங்கன்னா இப்படி பார்த்துட்டு போயிடணும், விட்டுறணும், முன்னேறி போகட்டும். முன்னேறி போகிறோன்னா போங்க. நீங்கள் மிரட்டுறீங்க, ஆளை புருஷனை கூட்டிகிட்டு வந்து அடிச்சு போடு அப்படின்னு சொல்லி மிரட்டுனா அதுக்கு பதில் வந்து பேசாமல் இருப்பாங்களா சொல்லுங்கள்? உதவியும் செஞ்சுட்டு உங்கள் புருஷங்கிட்டையும் பொண்டாட்டிகிட்டையும் அடி வாங்கணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ முனியம்மா எப்படி அவங்க ஒரு குடும்ப பெண் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பெண்ணை வந்து எதுவுமே தப்பாக பேசக்கூடாது, ஆனால் அந்த குடும்ப பெண்ணு மற்றவங்கள தப்பாக பேசலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி மிஸ்டர் சொம்புதுக்கி தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி காமன் மேன் ஷோவில் இருக்கிறது, பிக் பாஸ் ஷோவில் இருக்கிறது மட்டும்தான் பேசணும். அதை விட்டுட்டு முனியம்மா அவங்கள பற்றி என்னென்ன விஷயம் இருக்குது அதையெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசினா அதை வன்மம். ஆனால் நீங்கள் பேசலாம். கரெக்டாக தம்பி? அப்போ நீங்கள் பேசுனா கரெக்டு, நாங்கள் பேசுனா தப்பா? என்ன தம்பி நீங்கள் இப்படிமா முனியம்மாவுக்கு சொம்பு தூக்குவீங்க? உங்களையெல்லாம் வந்து என்ன சொல், நீங்கள் பேசுனீங்க, அதுக்கு பதிலுக்கு நான் பேசுகிறேன். நான் முனியம்மாவே 2.5 வருஷமாக ஊரையோ ஏமாற்றிட்டு இருக்கிற முனியம்மாவனுடைய உண்மை முகத்தவே நான் வந்து எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் நல்லபடியாக வீடியோ போடுங்க. என்ன வந்து நீங்கள் என்ன வந்து நான் பேசுகிற விஷயத்தை வச்சுட்டு வந்து வன்மம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, முனியம்மா வந்து கஷ்டப்பட்டு வர்றாங்க, அவங்களெல்லாம் பேசக்கூடாது, ஒரு காமன் மேன் ஷோவில் இருக்குது, பிக் பாஸ் ஷோவில் இருக்குன்னா அதை பற்றி மட்டும்தான் பேசணும், அதை விட்டுட்டு வெளியே வந்தாலும் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நீங்கள் புத்தி சொன்ன நீங்கள் இப்போ நீங்கள் அதையே பண்ணிகிட்டு இருக்கீங்களே. நீங்கள் எந்த மாதிரியான கேரக்டர் தம்பி? அதனால் நீங்கள் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறீங்களா பண்ணுங்கள். என்னை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நானும் உங்களை பற்றி இப்படி தான் பேச வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் மிஸ்டர் சொம்புதுக்கி மாதிரிலாம் கிடையாது. நேர்மையாக பேசக்கூடிய ஆள், உண்மையாக பேசக்கூடிய ஆள். முனியம்மா வந்து நீ அக்கா முனியம்மா அக்கா வந்துட்டாங்க, மக்களே பார்த்தீங்களா லைவில்? இந்த மிஸ்டர் சொம்புதுக்கி தம்பி சொல்கிறாப்புல லைவில், எனக்கு பெருமையாக இருக்குது. என்னது பெருமையாக இருக்குது? பெருமைப்படக்கூடிய விஷயமாங்க. முனியம்மா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து காமன் மேன் ஷோல போயிருக்காங்க, அவங்க ஒரு யூடியூபராக இருக்காங்க. இவருக்கு கமெண்ட் பண்ண உடனே லைவில் வந்து தம்பி அப்படின்னு முதல்ல ஸ்மைல் போட்டாராம். அந்த மாதிரி போட்டாங்களா? அது போட்டோன்னே அப்படியே தலைகால் புரியாமல் எந்திரிச்சு குதிச்சு வானத்தில் பறந்துருவாராட்டு இருக்குது இந்த மிஸ்டர் சொம்புதுக்கி தம்பி. அதுக்கப்புறம் தம்பி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி தம்பி அப்படின்னு முனியம்மா வந்து கமெண்ட் போட்டோன்னே பெருமையாக இருக்குதான் இந்த மிஸ்டர் சொம்புதுக்கி தம்பிக்கு. பெருமைப்படக்கூடிய விஷயமா தம்பி? அப்படி பெருமைப்படுற நீங்கள் ஏன் இப்போ வந்து முனியம்மா வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, எக்ஸ்போஸ்டு அப்படின்னு போட்டு முனியம்மா வந்து ரொம்ப கேவலமாக அருவருக்கத்தக்க மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க, ஒரு பொம்பளையாக இருந்துட்டு இப்படி ஒரு பொம்பளை பேசலாமா அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் பேசலாமா தம்பி? சொல்லுங்கள். நீங்கள் பேசுனா அது கரெக்டு, நாங்கள் பேசுனா அது வன்மம். என்னங்க தம்பி உங்கள் நியாயம்னு புரியல. இப்போ எப்படி சொல்கிறது? உங்களுக்கு நீங்கள் நீதிபதியாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் வக்கீலாக இருப்பீங்களா மிஸ்டர் சொம்புதுக்கி தம்பி? முனியம்மா எப்படி தன்னை வந்து ஒரு குடும்ப பெண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் குடும்ப பெண்ணுப்பா, என்னை யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு முனியம்மா சொல்லிட்டு, முனியம்மா வந்து மற்றவங்கள தப்பாக பேசலாம், மற்றவங்கள போய் அடிச்சிருவேன்னெல்லாம் மிரட்டலாம். அப்போ அவங்க ஒரு குடும்ப பெண் இதெல்லாம் பண்ணால் கரெக்டு. ஆனால் குடும்ப பெண்ணாக இருக்கிற முனியம்மா வந்து நீ தப்பு பண்ணுற, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் அது வன்மம், அது தப்பு. இப்போ மிஸ்டர் சொம்புதுக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமன் மேன் ஷோவிலையோ பிக் பாஸ் ஷோவில் இருக்கிறத மட்டும்தான் பேசுவார். அதை விட்டு போட்டு வெளியே இருக்கிற எதையுமே பேச மாட்டார். அந்த ஷோ விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க யாரோ இவர் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே இவர் பேசுகிறாரு. தம்பி இப்போ தானே உங்களுக்கு வன்மமா? முனியம்மா மேலே எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வன்மம்? சொல்லுங்கள். முனியம்மா மேலே எதுக்கு தம்பி இவ்வளோ வன்மம் உங்களுக்கு? பதில் சொல்லுங்கள் தம்பி. மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவர் சொல்கிறாரு காமன் மேன் ஷோவில் இருந்து பிக் பாஸ் ஷோவில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் பேசணும், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு மிஸ்டர் சொம்புதுக்கி அவரே சொல்லிக்கிறாங்க. எப்படி முனியம்மா வந்து தான் குடும்ப பெண்ணுன்னு அவங்களே பெருமையாக பேசிக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த தம்பியும் வந்து நான் வந்து ஷோவில் இருக்கிறத பற்றி மட்டும்தான் பேசுவேன், ஷோ முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதை பற்றி
அவங்க யாரோ அதை பற்றி எந்த விஷயத்தையும் நான் பேச மாட்டேன்னு சொல்லி போட்டு இப்போ எதுக்கு தம்பி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த இடத்துல கண்டென்ட் வேணும், காசு வேணும், வியூஸ் வேணும், எது ரொம்ப சூப்பராக போகுதோ அதை பற்றி பேசுவீங்க. என்ன தம்பி? அதாவது தம்பி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், முனியம்மாவை வந்து எல்லாரும் நல்லவங்க நம்பிட்டு இருக்காங்க. நான் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் முதல்ல முனியம்மாவுடைய கேரக்டர் எப்படின்னு. புரியுதுங்களா? அதனால் நான் வந்து மற்ற ஆள் மாதிரிலாம் கிடையாது. நான் ஜிங்சா ஜால்ரா போடுற ஆள்லாம் கிடையாது. நேர்மையாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு வியூஸ் வரும், காசு வரும்னுலாம் நான் எந்த வீடியோவும் பண்ண மாட்டேன். நான் பண்ணுற நேர்மையாக உண்மையாக இருக்கிற வீடியோவுக்கு ஆதரவு கிடைச்சா கிடைக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட கேட்க மாட்டேன். 8 வருஷமாக யூடியூப் சேனல் இருக்கேன் தம்பி. அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க, சரியா? நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டுக்கு போங்க. இப்போ நான் யாரை பேசணுன்னு மக்களுக்கும் தெரியாது. உங்களை தான் பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை பேசணுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லிட்டு அதை நீங்களே மீறி இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க இல்லையா, பச்சோந்தித்தனமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது இருக்குது தம்பி. உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குற ஆள் தான். நீங்கள் என்னோட வீடியோ மட்டும் இல்லாமல் நான் போடுற லைவே நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருத்தருடைய பேசுகிற விஷயத்தை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், கணிக்கவும் முடியும். நமக்கு கடவுள் ஏதோ அந்தளவுக்கு பெரிய அறிவெல்லாம் இல்லைனாலும் கூட பாருங்க, இப்போ முனியம்மாவுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். காமன் மேன் ஷோவுக்குள்ளே போன உடனே முனியம்மாவுடைய உண்மை முகத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயம் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் மறுபடியும் பேச போகிறேன். முனியம்மாவை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தானே எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஜாலராக தட்டிகிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு முனியம்மாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற இவ்வளோ வன்மமாக, சரி இவ்வளோ அருவருப்பத்தக்க ஒரு பெண்ணை இப்படி பேசுகிறாங்களா, நீங்களே பேசுகிறீங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் முனியம்மா அவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே. உங்கள் விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்களா எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போங்க. நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா திருப்பி நானும் உங்களை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நான் மற்ற ஆள் மாதிரிலாம் கிடையாது. நான் ஜாலரா தட்டுலாம் போக மாட்டேன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஜாலரா தட்டினீங்கன்னா நாளைக்கு மாற்றி பேசுனீங்கன்னா அதை நான் வந்து கரெக்டாக பிடிச்சி மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது வேண்டாம் தம்பி. நீங்கள் நல்லா ரிவ்யூ பண்ணுவீங்க, நீங்கள் நல்ல லெவலுக்கு போயிருக்கீங்க. நான்லாம் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் என்னை விட நீங்களாம் ரொம்ப மேலே போயிருக்கீங்க. நான்லாம் உங்களையெல்லாம் பார்த்து பரவாயில்ல அந்த தம்பி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த நினப்பு, அந்த மதிப்பு நீங்கள் தக்க வச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சரி, ஓகே மக்களை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.